சாண்ட்ரா இப்போ லைவ்ல உள்ளே வந்துட்டாங்க. உள்ளே வந்ததுக்கப்புறமா பிரசன்ட் கிட்ட அழுதுட்டு அந்த ப்ரப்போசல் பண்ணாங்க. என்கிட்ட கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க திவ்யா கூட பேசினாங்களான்னு. நான் ஃபஸ்ட்டு கொஞ்சம் போர்ஷன்ஸ் மிஸ் பண்ணிட்டேன். ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவங்க திவ்யா கூட பேசலை. ஏன்னா திவ்யா பாட்டு சமையல் பண்ண வந்துட்டாங்க. அதுக்கப்புறமா கன்னியக்காவும் சமையல் பண்ணுறதுக்கு வந்துட்டாங்க. அப்புறமா பார்த்தீங்கன்னா அங்கே உட்காந்து கொஞ்சம் நேரம் பிரஜன் கூட பேசுகிறாங்க. அப்புறம் மணி பாக்ஸ் பற்றி சொல்கிறாங்க. கானா வினோத் என்ன எடுத்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இப்போ என் ஹஸ்பண்டுக்கு பெரிய பெரிய ப்ரொடக்ஷன்லாம் புக் ஆகிருக்கு. ரொம்ப பெரிய பெரிய மூவிஸ் புக் பண்ணியிருக்கார் போல இருக்கு. கேட்டு நானே ஷாக் ஆகிட்டேன். இனி 18 லட்சம் என்ன 18 கோடி அவர் எனக்கு சம்பாதிச்சு கொடுத்துருவாரு. ஸோ அது வந்து ஒரு டிசர்விங்கான பர்சனுக்கு போனது எனக்கு ரொம்ப சந்தோஷம். கானா வினோத் அண்ணாக்கு போனது அப்படின்னு சொல்லிட்டு சாண்ட்ரா சொல்கிறாங்க. போயிட்டு நேராக போயிட்டு அமித் கூட பேசுகிறாங்க. அமித் கூட பேசி முடிச்சதுக்கப்புறம் நான் இன்னொரு விஷயம் ஷேர் பண்ணோம். என்னை தயவு செஞ்சு அடிக்காமல் கேளுங்க. ஸோ அமித் கூட பேசுகிறாங்க. அமித் கூட என்ன பேசுகிறாங்க அப்படின்னா அந்த மாதிரி என்ன அமித் அப்படின்ட்டு ஓடி போய் பிரஜன் தான் காமிச்சு கொடுக்குறாரு. அமித் போய் ஹக் பண்ணுறாங்க. அமித் அந்த ஹக்கை ரிசீவ் பண்ணாமல் அப்படி தள்ளுறாரு. தள்ளிட்டு ஓகே சாண்ட்ரா ஓகே விடுங்க விடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே என்ன அமித் ஏன் என் மேலே கோவமாக இருக்கீங்க ப்ளீஸ் அமித் அப்படின்னு சொல்லி கெஞ்சுறாங்க. அப்போ உடனே அந்த மாதிரி நீங்கள் பேசுனீங்கல்ல எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அமித் சொல்கிறார். உடனே நான் வேறு யாருன்னா போய் இப்படி கெஞ்சவே மாட்டேன். வேறு எந்த மனுஷனாக இருந்தாலும் நான் இவ்வளோ போய் கெஞ்ச மாட்டேன். பட் உங்ககிட்ட உண்மையிலே எனக்கு உங்கள் மேலே ஒரு அஃபெக்ஷன் இருக்குது. உங்கள் க்ரீன் ஜாக்கெட் கூட நான் வச்சுருப்பேன். நீங்கள் வந்து அது புது ஜாக்கெட் ஆனதுனால தான் நான் கொடுத்து விட்டேன். ஒரு க்ரீன் கலரில் ஒன்று போட்டிருப்பாரு. அதை நான் புதுசானனால தான் நான் திருப்பி கொடுத்தே விட்டேன். இல்லைன்னா நான் கொடுத்து கூட விட்டுருக்க மாட்டேன். எனக்கு நீங்கள் ரொம்ப ஸ்பெஷல். அது வந்து நான் சொன்னது சும்மா ஃபன்னுக்கு சொன்னது அப்படின்னு சொல்கிறாங்க. முதல்ல அமித் வந்து ஒத்துக்கவே இல்லை. நீங்கள் இப்படி பேசுனது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. நீங்கள் வருத்தமாக இருக்கீங்களேன்னு சொல்லி எல்லாருக்கும் எகெயின்ஸ்டாக போயிட்டு நான் உங்கள் கூட உட்காந்து பேசிகிட்டு இருந்தேன். நீங்கள் என்னடானா என்ன இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. சொன்ன உடனே சாண்ட்ராவும் வந்துட்டு இல்லை அமித் அதெல்லாம் இல்லை. இப்போ ப்ளீஸ் அமித் ப்ளீஸ் ஐம் சாரி. நீங்கள் சரின்னு சொல்கிறது வரைக்கும் நான் சாரி சொல்லிகிட்டே இருப்பேன். இந்த கிட்ஸ் வைக்கிற மாதிரி ஃபேஸ் வச்சுட்டு சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. கடைசி அமித் ஒரு வகையில் வந்து சமாதானம் ஆகிடுறாரு. உடனே ஸ்ரீரஞ்சனிக்கிட்டேயும் போய் சொல்லுங்கள் அப்படின்னோடனே அமித் சொல்கிறாங்க ஸ்ரீரஞ்சனிக்கெலாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்ன நீங்கள் போகிறப்ப சாரி சொல்லிவிட்டு இப்போ வந்து இப்படிலாம் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. சொன்னோடனே ப்ளீஸ் சொல்லுங்கள் அப்படின்னோடனே கடைசி ஒரு வகையில் கன்வின்ஸ் ஆகிட்டார். உண்மையிலே அவர்கிட்டையுமே ஒரு கிட்டிஷ் பிஹேவியர் தான் இருக்குது. முதல்ல கோவப்பட்டதும் அப்படி தான் பண்ணார். திருப்பி சமாதானப்பட்டதும் அப்படி தான் சமாதானப்பட்டுட்டார். அப்புறமா 2 பேரும் கையெல்லாம் பிடிச்சி வச்சு சமாதானப்படுத்தினாங்க. 2 பேரும் ஹக் பண்ணிக்கிட்டாங்க. இது வந்து நான் ஷேர் பண்ணுறேன். தயவு செஞ்சு என்ன அடிக்காதீங்கங்க. எனக்கு யாரோ இன்றைக்கி கமெண்ட்ஸில் அனுப்பி விட்டுருந்தாங்க. ஒரு லிங்க் அனுப்பி விட்டுருக்காங்க. யாருன்னு எனக்கு தெரியாது. மலையாளம் பிக் பாஸ் உல்லாச யாத்ரான்னு ஒரு இது. அது எப்போ எந்த பிக் பாஸ் சீசனில் வந்ததுன்னு எனக்கு தெரியாது. அதில் வந்துட்டு ஒரு கார் டாஸ்க். அந்த கார் டாஸ்கில் வந்து புஷ் பண்ணுற அந்த இது வந்து லிட்ரலி புஷ் பண்ணி அந்த பர்சன் வந்து கீழே விழுறாங்க. இந்த லிங்க் எனக்கு அனுப்பி விட்டுருக்காங்க. நான் உண்மையிலே ஷாக் ஆகிட்டேன். ஸோ மலையாளத்துலேயே அது நடந்திருக்கு. இங்கே ரொம்ப அக்ரெசிவாக நடந்துச்சு. வித் பேட் வேர்ட்ஸ் அப்யூஸ் எல்லாமே இருந்துச்சு. நான் அதையும் ஒன்றுன்னு சொல்லலை. நீங்கள் எனக்கு சொல்கிறதுக்கு முன்னாடி நானே சொல்லிடுறேன். அதையும் நான் ஒன்றுன்னு கம்பேர் பண்ணல. பட் அங்கேயும் புஷ் பண்ணியிருக்காங்க அந்த கார் டாஸ்கில். அவங்க அதை ஸ்போர்ட்டிவாக எடுத்து வெளியே போயிட்டாங்க. அந்த சீனே டோட்டலி வேறு மாதிரி இருந்துச்சு. எனக்கு உண்மையிலே அது ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. அந்த டாஸ்க் பேர் உல்லாச யாத்ரா அப்படின்னு வந்து பேசினாங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்களும் பார்த்துக்கோங்க. என்னோட ஏதோ ஒரு வீடியோவில் கமெண்ட்ஸில் லிங்க் பேஸ்ட் பண்ணியிருந்தாங்க. நான் செக் பண்ணேன். ஸோ இதை பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.